அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நம்மள பல பேருக்கு எப்போவுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. நாம் எப்போவுமே சரியானவராக இருக்கணும், நம்ம சுற்றி எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கணும் அப்படின்ற ஒரு அதீத எதிர்பார்ப்பு. ஆனால் குறைகளும் நிறைகளும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அந்த குறைகளிலும் நிறையை காண பழக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய தத்துவம் தான் ஜப்பானிய தத்துவமான வாபி சாபி. எப்படி முடியும்? உதாரணத்திற்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கலாம், அதில் நிறைய கீறல்கள் இருக்கலாம், இல்லை கண்ணாடி உடைந்து போயிருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அந்த ஃபோட்டோவை நம்ம பார்க்கும்பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் எடுத்தோம் அப்படிங்கிற நினைவு நம்ம மனசில் அலைமோதும். அதுதான் அதனுடைய நிறை. அது மாதிரி காய்ந்து போன மலரை தூக்கி எறியும் பொழுது கூட அந்த வாசம் நம்ம கையில் ஒட்டி இருக்கும். அது அதனுடைய நிறை. அதாவது வாழ்க்கைங்கிறது முடியக்கூடியது தான் அப்படிங்கிறத உணர்த்தினா கூட, ஆனால் அந்த வாசம் இன்னும் கையில் இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அர்த்தம் வேண்டும். அது அடுத்த தலைமுறையினருக்கு அது ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி ஒரு நினைவை விட்டு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகிய விஷயத்தை அது சொல்லுது. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள், இப்போ நம்ம வீட்டில் பெரியவர்கள் உபயோகித்த பொருட்கள் இருக்கும். மர நாற்காலி இருக்கும், ஒரு பக்கம் உடைந்திருக்கலாம், ஆனால் இன்னும் அதில் போய் உட்கார்ந்தா மனசுக்கு ஒரு சுகமாக இருக்கும். அதாவது அவர்கள் வாழ்ந்த அந்த நினைவுகளை நமக்கு மீண்டும் உயிர்ப்பித்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு குறைகளுக்கு பின்னாடியும் ஒரு நிறை இருக்கும். எப்போவுமே நாம் இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். இப்போ நம்மளை விட மற்றவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம், நாம் மெதுவாக செய்கிறோம் அப்படின்னா அதை ஒரு குறையாக பார்க்காம நான் இன்னும் என்னோட நிதானமாக செய்கிறேன், இன்னும் அந்த வேலையை நன்கு கற்றுக்கொள்ள பழகுகிறேன், அவ்வளோதான். அப்படி அதை பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட பார்க்க ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு எளிதாக போக முடியும். முயற்சிப்போமா? நன்றி.